சுகர் சிரப்பில் நல்லா ஊறி இருக்கிற குலாப் ஜாமுன், விரிசலே இல்லாத குலாப் ஜாமுன், டேஸ்டியான குலாப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு நான் எம்டிஆர் குலாப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்திருக்கேன். இதோட வெயிட் வந்து 175 கிராம்ஸ். இந்த கப் தான் நான் இன்னைக்கு எடுத்திருக்கேன். இதிலே தான் எல்லாத்தையும் மெஷர் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு கப் எடுத்துக்கோங்க. அந்த கப்லேயே எல்லாமே மெஷர் பண்ணிக்கோங்க. இந்த கப் ஃபுல்லாக எனக்கு குலாப் ஜாமுன் மிக்ஸ் வருது. இப்போ இந்த குலாப் ஜாமுன் மிக்ஸை ஒரு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் நெய் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ஜாமுன் மிக்ஸ் எடுத்த அதே கப்பில் 1/2 கப் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் அதை மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக பிசையணும். இப்போ சுகர் சிரப்புக்கு அதே கப்பில் 3/4 கப் சுகரும் 1/2 கப் தண்ணியும் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம மெஷர் பண்ணி வச்சுருக்கிற தண்ணியையும் சுகரையும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இது கூடவே ஒரு 5 இடித்த ஏலக்காய், கொஞ்சம் ஃபுட் கலர் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சுகர் சிரப் நல்லா இந்த மாதிரி ஆயில் கன்சிஸ்டன்சிக்கு வரும். இது வந்தோடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ஜாமுனில் பால்ஸ் பண்ணிடலாம். 2 கையிலையும் நல்லா எண்ணெய் தடவிட்டு குட்டி குட்டி பால்ஸாக பண்ணிக்கலாம். நல்லா நம்ம 2 கைக்கு நடுவுலையும் ப்ரெஸ் பண்ணி இதை பால்ஸாக பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஜாமுனில் கூட விரிசலே இல்லை. இப்போ இது பொரிக்கிறதுக்கு தேவையான ஆயில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சே பண்ணுங்கள். ஸ்டார்டிங்லேருந்து லோ ஃப்ளேமில் ஆயில் நல்லா காஞ்சதும் எல்லா ஜாமுன்ஸையும் அதில் போட்டுடணும். நல்லா சிம்லேயே வச்சு பண்ணுங்கள். அப்போ தான் உள்ளெல்லாம் கூட வேகும். இப்போ நல்லா வெந்ததும் இது எல்லாத்தையும் அப்படியே சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிவிடுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, குலாப் ஜாமுனும் சூடாக இருக்கணும், சுகர் சிரப்பும் சூடாக இருக்கணும். 1 ஹவர் கழித்து பார்த்தீங்கன்னா நம்மளோட குலாப் ஜாமுன் நல்லா ரெடி ஆயிடுச்சு. சுகர் சிரப் நல்லா உள்ளே இறங்கியிருக்கும். இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சுகர் சிரப் எவ்வளோ அழகாக உள்ள குலாப் ஜாமுனுக்குள்ளே இறங்கியிருக்கு அப்படின்னு. விரிசலும் இல்லை, பார்க்கவும் டெம்டிங்காக இருக்குது. இந்த ரெசிபியை நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.